இந்திய வகுப்புல நாங்க பார்க்க இருக்கிறது சிங்களத்துல ஒரு சொல்லு கூட தெரியாட்டியும் பரவாயில்ல. ஆனா இந்த வகுப்போட முடிவுல நீங்க கொஞ்சமாச்சும் சிங்களத்துல கதைக்க ஆரம்பிப்பீங்க. நாங்க வேணும், வேணாம், முடியும், முடியாது இந்த சொற்களோட சாப்பிடு, எழுது, போ, வா, குடி மாதிரியான வினைச்சொற்களை சேர்த்து பேசிக்கா எப்படி சிங்களத்துல கதைக்கிறதுன்னு பார்க்க போறேன். வாங்க வகுப்புக்குள்ள போவோம். முதலாவதா வேணும். இதை நாங்க எழுத்து வழக்குல வேண்டும் என்று சொல்லுவோம். இந்த வேணும் என்றதுக்கு சிங்களத்துல ஓன ஓன என்று சொல்லுவோம். அடுத்தது வேண்டாம். இந்த வேணாம் என்று சொல்லுவோம் நாங்க பேச்சு வழக்குல. இந்த வேணாம் என்றதுக்கு எப்பா எப்பா என்று சொல்லுவோம். அடுத்தது முடியும் முடியும். இந்த முடியும் என்றதுக்கு புழுவன் புழுவாங்கன்னு சொல்லுவோம். புழுவன். அடுத்தது முடியாது முடியாது. இதுக்கு பே பே என்று சொல்லுவோம். ஓகே, நாங்க இப்ப பார்த்த வேணும், வேணாம், முடியும், முடியாது என்ற சொற்களோட இந்த வினை சொற்களை நாங்க சேர்க்க போறோம். அதுல முதலாவதா சாப்பிடு. இந்த சாப்பிடுன்றது ஒரு வினை அடி, வினைச்சொல். சாப்பிடுங்க, சாப்பிடு எல்லாமே ஒரே மீனிங் தான். இந்த சாப்பிடு இல்லாட்டி சாப்பிட என்ற ரெண்டுக்கும் நாங்க சிங்களத்துல எப்படி சொல்லுவோம்டா, கண்ண கண்ண என்று சொல்லுவோம். ஓகே, இப்ப நாங்க முதலாவதா சாப்பிடுங்களன் என்று சொல்லுவோம் தானே. சாப்பிடுங்களன். இந்த சாப்பிடுங்களன்ன்றதுக்கு சிங்களத்துல எப்படி சொல்லுவோம்டா, கண்ணக்கோ கண்ணக்கோ. சாப்பிடுங்களா கண்ணக்கோ. உதாரணத்துக்கு பார்த்தோம்டா, தம்பி சாப்பிடுங்களன் என்று சொல்ல போறோம்டா, மல்லி கண்ணக்கோ மல்லி கண்ணக்கோ என்று சொல்லுவோம். இப்ப சாப்பிடவா, நான் சாப்பிட்றதா சாப்பிடவான்னு கேட்போம். அந்த சாப்பிடவான்றதுக்கு சிங்களத்துல கண்ணத கண்ணத என்று சொல்லுவோம். நான் சாப்பிட்றதா மங்கண்ணத என்று சொன்னோம்டா சரி, மங்கண்ணத. அடுத்ததை பாருங்க, சாப்பிட வேண்டும். சாப்பிட வேணும் என்று சொல்லுவோம். அது சாப்பிட வேண்டும்டா கண்ண ஓன கண்ண ஓன. சாப்பிட வேணும்டா கண்ண ஓன. அடுத்ததா பாத்தீங்கன்னா இத கேள்வியா மாத்திரம். சாப்பிட வேணுமா சாப்பிட வேணுமா. இந்த சாப்பிட வேணுமான்றதுக்கு கண்ண ஓனத கண்ண ஓனத. இந்த ஓனவோட பின்னுக்கு த சேர்த்து விட்டீங்கன்னா சரி. அப்ப கண்ண ஓனத. இது சாப்பிட வேண்டாம் சாப்பிட வேணாம். அப்ப சாப்பிட வேணாம். இந்த வேணாம்ன்றதுக்கு எப்பான்னு பார்த்தோம் தானே. அப்ப கண்ண எப்பா கண்ண எப்பா. அப்ப நீங்க சாப்பிட வேணாம். இந்த நீங்கன்றதுக்கு ஒயான்னு சொல்லுவோம். அப்ப நீங்க ஒயா சாப்பிட வேணாம் கண்ணைப்பா. ஒயா கண்ணைப்பா, நீங்க சாப்பிட வேணாம். அடுத்தது சாப்பிட வேணாமா. இப்ப இத கேள்வியா மாத்திரம். முதல் சாப்பிட வேண்டாம்னு பார்த்தோம். இப்ப சாப்பிட வேண்டாமா. இந்த வேண்டாமன்றதுக்கு எப்பாண்டு பாவிச்சோம். இதோட த என்றதை சேர்த்து விட்டோம்டா, அது கேள்வியா மாறும். அப்ப கண்ண எப்பாத சாப்பிட வேணாமா கண்ண எப்பாத. அப்ப தம்பி சாப்பிட வேணாமா. இப்ப மல்லி கண்ணை பாத மல்லி கண்ணை பாத என்று கேட்கலாம். ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா சாப்பிட முடியும் சாப்பிட முடியும். இந்த முடியும்ன்றதுக்கு நாங்க புழுவங் என்று பாவிச்சோம். புழுவன் அப்படின்னு சொல்லலாம், புழுவங் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட முடியும். அப்ப கண்ண புழுவாங்க கண்ண புழுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சாப்பிட முடியுமா. அப்ப முதலாவது முடியும் பார்த்தோம். இப்ப அது கேள்வி, முடியுமா
அப்ப சாப்பிட முடியுமா? அப்ப கண்ண புழுவண்ட, கண்ண புழுவண்ட, கண்ண புழுவண்ட. இப்ப நான் சாப்பிட முடியுமா? இப்ப மம கண்ண புழுவண்ட. இப்ப எனக்கு சாப்பிட முடியுமா, நான் சாப்பிட முடியுமா? ரெண்டும் ஒன்றுதான். அடுத்தது சாப்பிட முடியாது, சாப்பிட முடியாது. இந்த சாப்பிட முடியாதுன்றதுக்கு கண்ணபே, கண்ணபே. அடுத்த சாப்பிட முடியாதா கேள்வியா கேட்கிறோம். அப்ப கண்ண பெரித, கண்ண பெரித. இப்ப சாப்பிட முடியாதா, கண்ண பெரித. இப்ப நாங்க அடுத்த வினைச்சொல் எழுது என்றதுக்கு எப்படி எப்படி வரும்ன்றத பார்ப்போம். இப்ப எழுதுங்க, எழுது, இல்லாட்டி எழுத, இந்த மூன்றுக்கு நாங்க பாவிக்கிறது லியன்ன, லியன்ன என்று பாவிப்போம். இப்ப முதலாவதா எழுதுங்களன். இப்ப எழுதுங்களன் என்று சொல்லுவோம். இந்த எழுதுங்களன் என்றதுக்கு லியன்னக்கோ, எழுதுங்களன், லியன்னக்கோ, லியன்னக்கோ. அந்த கோ என்றது இந்த எழுது லியன்னன்றதுக்கு பின்னால சேருது. அடுத்தது இதே எழுதவா, நான் எழுதுறதா என்று கேட்பேன் தானே. அப்ப எழுதுறதான்றதுக்கு லியன்னத, லியன்னத என்று கேட்போம். இப்ப எழுத வேணும், எழுத வேணும். இந்த வேணும்ன்றதுக்கு ஓன என்று பார்த்தோம். அப்ப ரெண்டையும் சேர்த்தா லியன்ன ஓன, லியன்ன ஓன, லியன்ன ஓன. அடுத்த எழுத வேணுமா, எழுத வேணுமா. அப்ப லியன்ன ஓனத, இந்த கேள்வி தானே. அப்ப த வரும், லியன்ன ஓனத. அடுத்து எழுத வேணாம். அப்ப லியன்ன எப்பா, எழுத வேணாம், லியன்ன எப்பா. அடுத்து எழுத வேணாமா, எழுத வேணாமா. இப்ப இது கேள்வி தானே. அப்ப த சேர்க்கணும். அப்ப லியன்ன எப்பாத, லியன்ன எப்பாத. அடுத்து எழுத முடியும், எழுத முடியும். அப்ப லியன்ன புழுவாங்க, லியன்ன புழுவாங்க. அடுத்தது எழுத முடியுமா, எழுத முடியுமா. அப்ப லியன்ன புழுவந்த, லியன்ன புழுவந்த. பின்னுக்கு த சேர்த்தீங்கன்னா சரி. அடுத்து எழுத முடியாது, லியன்ன பே, லியன்ன பே. எழுத முடியாது. அடுத்தது எழுத முடியாதா கேள்வியா கேட்கிறோம். எழுத முடியாதா, லியன்ன பெரித, லியன்ன பெரித. அடுத்த வினைச்சொல் நாங்க பார்க்க போறோம் போ. போன்றது நாங்க போங்க என்று சொல்லுவோம். இல்லாட்டி போக என்றதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பாவிக்கிற சொல்லு யன்ன, யன்ன. இந்த யன்னன்றதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் அந்த கோ என்றதை சேர்க்க போறோம். அப்ப போங்கலன். இப்ப நீங்க போங்கலன் என்று சொல்லுவோம் தானே. அந்த போங்கலன் என்றதுக்கு ஜன்னகோ, போங்கலன், ஜன்னகோ. இப்ப நீங்க போங்கலன், ஒயா ஜன்னகோ. இப்ப நீங்கண்டா ஒயா, போங்கலன் ஜன்னகோ, ஒயா ஜன்னகோ. அடுத்த போகவா, போகவா. நான் போறதா என்று கேட்பேன் தானே. அப்ப போகவா என்றதுக்கு ஜன்னத, ஜன்னத, போகவா. அடுத்த போக வேணும், போக வேணும். அப்ப போக வேணும் என்றதுக்கு யன்ன ஓன, போக வேணும், யன்ன ஓன. அத போக வேணுமா. இப்ப அத கேள்வியா கேட்கிறோம். இப்ப போக வேணுமா என்றதுக்கு யன்ன ஓனத, யன்ன ஓனத. போக வேண்டாம். அப்ப யன்ன எப்பா, போக வேணாம், யன்ன எப்பா. இதே இப்ப கேள்வியா கேட்கிறோம்டா. போக வேண்டாமா, போக வேண்டாமா. அப்ப ஜன்ன எப்பாத, ஜன்ன எப்பாத. போக முடியும், போக முடியும். இப்ப யன்ன புழுவான், போக முடியும், யன்ன புழுவான். போக முடியுமா, போக முடியுமா. இப்ப ஜன்ன புழுவந்த, போக முடியுமா, ஜன்ன புழுவந்த. போக முடியாது. இந்த முடியாதுக்கு பே பார்த்தோம். அப்ப போக முடியாது என்றா யன்ன பே, யன்ன பே. அத போக முடியாதா. அப்ப யன்ன முடியாதான்றதுக்கு பெரித. அப்ப யன்ன பெரித. இப்ப போக முடியாதா, யன்ன பெரித. இப்ப உங்களுக்கு கொஞ்சம்
தெளிவான விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கும். இதை வச்சுக்கொண்டு நீங்க நிறைய வாக்கியங்களை உருவாக்கி பார்க்கலாம். நிறைய வாக்கியங்களை உருவாக்கி பார்க்கலாம். நாங்க அடுத்தடுத்த கிளாஸ்களில் இதில் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்.